பிரைஸ் தி லார்ட். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவன் தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போன 2 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. வழியில ஒரு வழிபோக்கனை போல ஆண்டவராகிய கர்த்தரும் அவங்க கூட போயிட்டு, என்ன எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எருசலேம்ல நடக்கிற காரியத்தை நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லி, என்ன விஷயம், யாரை பத்தி அப்படின்னு ஆண்டவர் கேட்டப்ப, அவர் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத அறியாம அவர்கிட்டயே அவருடைய செயல்கள், அவருடைய வல்லமை, அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் இதை பத்தி பேசிக்கிட்டு, இன்னைக்கு 3வது நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, ஆனா எங்க போனாரு, எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு அவர்கிட்டயே பேசுறாங்க, சொல்றாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் 2 சீஷர்கள் வர வேண்டிய இடம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன்னு ஒதுங்கி போகும்போது அவங்க சொல்றாங்க, வேணாம், இருட்டிருச்சு, எங்க கூட தங்கிட்டு போங்க. அந்த நேரத்துல ராத்திரி சாப்பிட அப்பத்தை எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் ராபோஜன பந்திக்கு சீஷர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு பாருங்க. அதே போல அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு எப்படி அன்னைக்கு கொடுத்தாரோ அதே போல கொடுத்தாரு. இந்த அடையாளத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சீஷர்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற உண்மையை அறிந்து கொண்டார்கள். உடனே ஆண்டவர் மறைஞ்சு போயிட்டாருன்னு வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தான் தெரியாதது போல அவரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம கூடயே இருக்கிறத உணராதவர்களாக, உணர்வுள்ள ஒரு ஆவியை பெறாதவர்களாக காணப்படுகிறோம். ஆசீர்வாதம் நம்ம பக்கத்திலேயே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய பிரசன்னமும் மகிமையும் நம்ம கூடயே தான் இருக்குது. ஆனால் அதை உணர முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வேத வசனம் சொல்லுகிறதின்படி நம்ம வேணா அவரை வேதனைப்படுத்துவோம், நிறைய தடவை நம்ம அவரை விட்டு தூரமா கூட போயிடுவோம். ஆனா அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாதவரும் கைவிடாத ஆண்டவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. நீங்க பாதாளத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எப்பட்ட நெருப்பு அக்கினியில கடந்தாலும், கடல் அலையில மூழ்கும்படியான சூழ்நிலையை சந்திச்சாலும், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நம்ம கூடயே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் மறந்து போயிடாதீங்க. பிரியமானவர்களே, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சபையில இப்ப செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருடைய கண்ணும் என்னையவே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு சிலரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும், கண்ணு மட்டும்தான் செய்தியை கவனிக்கிற மாதிரி இங்கேயே இருக்குது, கண்ணு சிமிட்டாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிந்தனை எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குதுன்றத நல்லா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. அந்த நேரம் நான் அவங்கள பார்த்து கேட்பேன், நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இங்க கொடுக்குற செய்திய ஒரு வார்த்தை கூட கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா பார்வை ஊழியக்காரர் மேலதான் இருக்கும். என்ன செய்தி பேசுனாங்கன்றது தெரியாது. இப்படித்தான் பிரியமானவர்களே, ஜபத்துக்கு போனோம்னா நம்முடைய பாரம், கண்ணீர், கவலை இதையே நினைச்சு ஜபம் முடிகிற வரைக்கும் அதே சிந்தனையிலேயே இருந்துகிட்டு ஆண்டவரை துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது, என்னைக்குமே தேவ பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஆனா அவர் நம்ம பக்கத்துல தான் இருப்பாரு. அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை நிரப்பிக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா நம்மளால உணர முடியாது. ஏனென்றா நம்முடைய சிந்தனை எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு விசுவாசத்தோட, அவிசுவாசம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத உணர முடியாது. ஆகார குறிச்சு பார்க்கும்போது வனாந்தரத்துல சுத்தி திரிஞ்சப்ப ஆண்டவர் என்னைய பார்க்கிறவரு இங்கேயே என் கூடயே இருக்கிறாரு அப்படிங்கிறத அவ விசுவாசிக்காம இருந்தா. அதனாலதான் கர்த்தர் அவ கூட இருந்தத அவ பார்க்கல. ஆகாரேன்னு கூப்பிட்டப்ப கூட நீர் யாரு அப்படிதான் தேடி அலைஞ்சா. அவ பக்கத்திலே நீரூற்று இருந்துச்சு. ஆனா அந்த நீரூற்று அவ பார்க்க முடியாம அவ கண்ணு மூடி மறைக்கப்பட்டிருந்தது. அவிசுவாசம் நமக்குள்ளா இருக்கும் பொழுது ஆண்டவரை குறித்த வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை, ஆண்டவருடைய செயல்களின் மீது நம்பிக்கை இல்லை, அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட அவிசுவாசம் நமக்குள்ளாய் காணப்படும் பொழுது கட்டாயம் அவர் செய்கிற காரியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, உணரவும் முடியாது. அவர் நம்மோடு கூட இருப்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, ஆனா நம்ம கூடயே தான் அவர் இருக்கிறாரு பாருங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, விசுவாசிங்க. நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் என் பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லுங்க, விசுவாச அறிக்கையிடுங்க.
அப்ப தெரியும் பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும், அவர் உங்களோடு கூட இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க பார்க்க முடியும், ருசிக்க முடியும் பிரியமானவர்களே. ஆனபடியினால அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அவரை அறிந்து கொள்ளுவோம், புரிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அவரை புரிந்து கொள்ளுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் முழுவதும் ருசிக்க முடியும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.